தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் அயர்லாந்து குடியரசுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறது அயர்லாந்து. அயர்லாந்து என்பது வடமேற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு குடியரசு நாடாகும். இது இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வட அயர்லாந்து என்றும் ஐக்கிய அயர்லாந்து குடியரசு என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு அயர்லாந்தின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அயர்லாந்திலே பெரும்பான்மையவர்கள் 75% மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதிலே கத்தோலிக்கர்கள் பெரும்பான்மையாய் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்படும்படியாய், கிறிஸ்துவின் அன்பு இவர்கள் மேலே ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இவர்கள் மத்தியில் விவசாயம் மற்றும் ஐடி மாத்திரம் இங்கே பெரும்பான்மையாய் காணப்படுகிறது. கத்தர் இவர்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அயர்லாந்து மக்கள் சுமார் 52 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த மக்களை தேவன் தம்முடைய அன்புக்குள்ளே நிலைத்து நிற்கிறதுக்கு கத்தர் உதவி செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். இவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்பட்டு இவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து அநேகருக்கு இவர்கள் சாட்சிகளாய் இருக்கும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். ரட்சிப்படைகிறதுக்கு தேவனே அல்லாமல் வேறொரு தேவன் அல்ல. அதனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒரு இருதயம் இங்குள்ள எல்லாருக்குள்ளே ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். டூரிசத்துக்கு பெரும்பான்மையாய் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதில் உள்ளே வருகிற ஒவ்வொருவரும் தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அயர்லாந்துக்காக இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சுமார் ஆண்டவரே 52 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கிற ஆண்டவரே அயர்லாந்து மக்களை கத்தர் இந்த நாளிலே நீங்க சந்தித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். பெரும்பான்மையாய் ஆண்டவரே அப்பா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் தேவனுக்குள்ளே நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியங்கள் நிறைவேற்றப்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யுங்க. இங்குள்ள வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், ஆண்டவரே பெரியவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பிலே வளர்ந்து பெருக உதவி செய்யுங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு தெய்வத்தை ஆண்டவரே இவர்கள் முன்பாக வைக்காதபடிக்கு தேவனை பறைசாற்றுகிறவர்களாய், தேவனுக்கு சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த அயர்லாந்து மக்கள் தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே இவர்களுடைய தொழிலை ஆசீர்வதிங்க, இந்த மக்களை ஆசீர்வதிங்க. இந்த மக்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா கல்வாரின் அன்புக்குள்ளே காக்கப்பட்டவர்களாய் இருக்க கத்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.